ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுலேயே ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு சினாரியோவை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அது என்னென்னா, நம்ம ஏரியாவில் குட்டியாக வெள்ளப்பெருக்காயிருக்கு. வெள்ளப்பெருக்குன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க அப்படியே முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி போகும், ரொம்ப பெருசாக பயங்கரமாக வந்து ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. இதோட ஸ்டார்டிங் ஃபேஸ் இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் தான். என்னென்னா, நேற்று சேலமில் மழை வந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து சரி எப்பயும் போல் இருக்க மழை தான் அப்படின்னு நினச்சி நார்மலாக இருந்தோம். பட் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத. ஏன்னா இது வந்து நம்ம வீட்டோட பேக் சைடு இந்தாண்ட ஃபுல்லாக காடு தான் இருக்குது, விவசாய நிலம் காடு. அதுக்கு அந்த பக்கம் வேணால் ஒரு கிரவுண்டு இருக்குது. கிரவுண்டு மாதிரினா காலி இடம் இருக்குது, ஃபுல்லாக பெரிய இடம். அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் அதான்றது. அந்த இடத்துல ஃபுல்லாச்சுன்னா அப்படியே அந்த ஏரியாக்குள்ள அந்தாண்ட ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போவோம். பட் அதையும் தாண்டி ரொம்ப அதிகமாக மழை வந்தனால நம்ம ஏரியாக்குள்ளேயும் அதிகமாக வந்துருச்சு. இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் குஷியாக எடுத்துக்கிறாங்க. நல்லா கண்ணாடி மாதிரி தண்ணி போகுது, மீன் கீன் வருமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட ஆபத்து அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் ஒரு வெள்ளப்பெருக்கு. ஏன்னா இன்னைக்கு இப்படி தண்ணியோட ஒரு நீரோட்டம் இது வந்து கண்டுபிடிச்சி வச்சிருச்சு. இந்தாண்ட வந்து காட்டுறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இப்படியே போயிட்டு அந்தாண்ட ஒரு ஓடம் இருக்குது, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. இதோ இந்த பக்கம் அந்தாண்ட அப்படியே ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. தண்ணி ஒரு வேகன்றது வந்து குறையவே மாட்டேங்குது. இந்த மேட்டூர் டேம் வீடியோ போட்டேன்ல, அது மாதிரி அந்த டேம் எப்படி அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வரதை நான் பார்த்தனோ, இந்த ஏரியாவுக்கு இது வந்து அந்த மேட்டூர் டேமோட ஃபோர்ஸ் மாதிரி தான். ஏன்னா நான் இந்த இடத்துலாம் தண்ணி நின்று நான் பார்த்ததே கிடையாது. எப்பயுமே கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும், தண்ணி மழை பெஞ்சால் கொஞ்சம் நிற்கும் குட்டை மாதிரி. ஆனால் தண்ணி அந்தாண்ட அதிகமாகி இந்த பக்கம் வரதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதோ ஃபுல்லாக எந்தெந்த பக்கம்லாம் கேப் இருக்கோ அது எல்லா பக்கமும் போகுது. இதனால் என்ன ஆகும்னா, பாம்பு, பூரான், பள்ளி அந்த மாதிரி எது வேணால் வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மழை தண்ணிலாம் வருதுன்னா அதில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா எது வேணால் அதில் அடிச்சுட்டு வரும். இதுதான் நம்ம பேக் சைடு. அப்படியே நான் ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். இது வந்து காலையில் வாசலில் வந்து பார்த்தோன்னே வீட்டிலலாம் குஷி ஆகிட்டாங்க, தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இது வந்து ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் வராத தண்ணி இப்போ வருதுன்னா நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடாது, அதிர்ச்சி தான் அடையணும். இதோ அந்த இடத்துல காலையில் போயிட்டு வரும்போது பள்ளமாக ஆயிடுச்சு. தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கனால குழி மாதிரி ஆகி அப்படியே அது ஒரு வழியவே கண்டுபிடிச்சி வச்சிருச்சு. அந்த பக்கம் போய் இதோ அந்தாண்ட ஏரியாவுக்குள்ளே அப்படியே போயிட்டு இங்கேருந்து போகிற தண்ணி அப்படியே போய் அங்கே ஒரு ஓடை மாதிரி ஒன்று இருக்குது. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு ஓடை ஒன்று இருக்குது, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. இந்த தண்ணி எல்லாமே அங்கே தான் போகுது. இங்கே வந்து காலி லேண்டாக இருக்கனால இங்கே கொஞ்சம் ஸ்டோர் ஆகிட்டு அப்படியே போகுது. அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 அடி 2 அடிக்கு மேலே வந்துருச்சு தண்ணி. ரொம்ப கஷ்டம். இப்போ இது வந்து பாதம் அளவு இருக்கனால நம்மளுக்கு ஜாலியாக குஷியாக இருக்கலாம். பட் இதுவே ஒரு நம்ம முட்டி அளவுக்கு இருந்ததுன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் ஆபத்தோட, இந்த தண்ணியோட ஆபத்து எவ்வளோ அப்படின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோ ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் வர ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம சூப்பர் பைக் எடுத்து தான் காலையில் ஒரு ரைடு போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த பக்கம்லாம் ப்ரொட்டஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க நடுவில் ரோட்டில். அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க வாழ்வாதாரமே பாதிக்குது இல்லை. போயிட்டு வரது அந்த ரோடே உடஞ்சிச்சு. ஒரு ரோடு ஒரு வீதிக்குள்ளே இறங்குதுன்னா அந்த ரோடோட பார்டர் வந்து உடஞ்சிருச்சு, ஏற முடியாது, 2 வீலரே ஏற முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சும்மா நம்மளுக்கு இந்த முட்டிக்காலுக்கு கீழே இருக்கிற தண்ணிக்கே நமக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லாம் அந்த வெள்ளம் வரும்போது அவங்க படுற கஷ்டம்லாம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போக முடியாது. நம்ம கொஞ்சம் யங் பீப்புளெலாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வயசானவங்களாம் நினச்சி பாருங்க, அவங்களால போக முடியாது. பட் அவங்களுக்கு அதான் வாழ்வாதாரம்னா அவங்க வாழ்கிறதே கஷ்டமாயிடும். இப்போ நானே இந்த ரோட்டில் 2-3 டைம் போயிட்டு வரும்போது எனக்கே சிரமமாக இருக்குது. நடுவில் அங்கங்கே பள்ளமாக இருக்குது. பட் வீட்டில் இருக்கிறவங்க போகிறதுன்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயந்தான். அப்படியே போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். இது வந்து குட்டி ஒரு வெள்ளத்துக்கே இப்படி இன்னும் இன்றைக்கும் மழை வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. தெரியல என்ன இந்த ஒரு சினாரியோ எப்படி மாறுன்றது. பட் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்ம தான் ஏற்றுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம தங்கியாச்சு, அவ்வளோதான். இது வந்து சேலம் ஏற்காடு வியூ. நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்த்தா அழகான வியூ ஒன்று பார்ப்பேன். பட் இன்றைக்கி வந்து சர்ப்ரைசிங்கான ஒரு வியூவை பார்த்துருக்கேன். பட் நாளைக்கு ஷாக்கிங்கான ஒரு வியூவாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்றது எனக்கு தெரில. மேபி நாளைக்கு இதோட சிச்சுவேஷன் மாறினுச்சுன்னா அந்த வீடியோ நான் போடுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் MJ96.